வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். துன்பம் போக்கும் தூய நெறியே, அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தாம் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பேற்றையே அறமாகும் நோன்பாகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும். பிற துன்பம் துணைத்தற்கை தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டாகும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நாம உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி நம்மை நாம் தூய்மை செய்து கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் நம்மை தூய்மை செய்து கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா தனக்கோ பிறகுக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயலை மட்டும் நாம் செய்வோம். சாமிஜி நமக்கு மனவளக்கலை பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனவளக்கலை பயிற்சி மூலமாக தினந்தோறும் நாம உடலை உயிரை மனத அறிவை இறையத்து தன்மைக்கு இறையின் சொரூபமாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னா நம்மளை முழுமைப்படுத்திக் கொள்ளலாம். தன்னிடம் உள்ள குறைகள் அனைத்தையும் நீக்கிக் கொள்ளலாம். யாரிடமும் எந்த குறையும் இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும். பிற குற்றத்தை நாம பெரிதுபடுத்த மாட்டோம். நமக்கு ஒரு துன்பம் கொடுத்தா கூட நம்முள்ள பதிவுகள் தான் நமக்கு துன்பமாக வருது. அந்த துன்பத்தை நாம வாழ்த்து காப்பு மூலமாக துன்பம் கொடுத்தவருக்கு வாழ்த்து காப்பு கொடுக்கணும். அதே போல நம்மிடம் உள்ள பதிவுகளை போக்கிக் கொள்ளணும் என்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்கு ஏற்படும். இதை புரிந்து கொள்ளணும். சாமிஜி ஒவ்வொரு தனி மனிதரும் ஆரோக்கியத்தோடு வாழணும், மன அமைதியோடு வாழணும், வீட்டுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும், அறிவு தெளிவாக இருக்கணும் என்பதற்காக பெருமுயற்சி எடுத்து எளிய முறையினான உடற்பயிற்சிக்கு 36 ஆண்டுகள் தன்னுடைய உடலை சோதனை களமாக பயன்படுத்தி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நூல்களையும் சாமிஜி யோக நூல்கள், உடற்பயிற்சி, யோகாசன நூல்களை எல்லாம் தான் செய்து பார்த்து மிக எளிமைப்படுத்தி உணர்வு தருந்த நாளிலிருந்து நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் நம்முடைய உடலை உடலை சுத்தப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான எளிய முறை உடற்பயிற்சியை கொடுத்திருக்காங்க. சித்தர்களுடைய ஒரு 20 வரிகளை எடுத்துக்கொண்டு இந்த உயிரின பயிற்சிக்காக ஒரு 40 ஆண்டுகள் இறைநிலை இணைப்போடு இருந்து பெரும் முயற்சி எடுத்து நமக்கு ஒரு குரு மூலமா கொடுத்ததுதான் காயக்கல்ப பயிற்சி, உயிர்நல பயிற்சி. அந்த உயிர்நல பயிற்சியை நாம தினந்தோறும் செய்து நாம உயிர்சக்தியை திணிவாக்கி கொள்ளணும். அதே போல தியான பயிற்சி. 10-14 ஆண்டுகள் காடுகள்ல சென்று பிரம்மச்சரிய நோன்பிருந்து கடுந்தவம் பண்ண பெற்று பல கோடி பேர் தவம் செய்து கூட அதுல ஒருத்தர் 2 பேர் கூட சக்சஸ் ஆகாத ஒரு நிலை இருந்த அந்த தியானத்தை ஒரு 10-14 நிமிடங்கள்ல எளிமையாக விளக்கத்தை கொடுத்து நம்முடைய உயிர்சக்திய உருவ மத்திக்கு உயர்த்தி கொடுக்க கூடிய அந்த ஒரு எளிய முறை குண்டலினி யோகத்தை மனதுக்கான பயிற்சியை சாமிஜி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது பெண்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதே போல அறிவு தெளிவாக இருக்கணும். தற்சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ராவணன் வாழ்க்கை மாதிரிதான். ராவணன் சிறந்த தவம் செய்வான், ஆனா அவனுக்கு தற்சோதனை என்ற ஒன்று இல்லை, விபீஷணன் மாதிரி. அதே போல நாம் ஒவ்வொருவரும் எண்ணம், ஆசை, சினம், கவலை இதை தற்சோதனை செய்து நான் யார் என்ற அந்த உணர்வோடு வாழ்வதற்கான ஒரு தெய்வீக அறிவு தெளிவுக்கான ஒரு அகத்தாய்வை கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி எல்லாரும் ஆலயார பயிற்சி முடியும் போது இறுதி நாளில் இறுதி கட்டத்தை கேட்பாங்க. எல்லாரும் புறப்படும் போது குரு காணிக்கையா உங்ககிட்ட இருக்கிற அருகுணத்தை எனக்கு கொடுத்துருங்க. அதுதான் உண்மை.
நம்மகிட்ட இருக்கிற 6 குணங்கள் எல்லாம் சாமிஜி பெற்றுக் கொள்வாங்க. ஒரு 2-3 மாதங்கள் ஆகும்போது இந்த பதிவுகளுடைய தாக்கம் அவங்களுக்கு அதிகமாகும் போது மௌனமிருந்து தற்சோதனை செய்து தன்னிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த பதிவுகளையும் பிறரிடமிருந்து பெற்ற பதிவுகள் அனைத்தையும் நீக்கி ஒவ்வொருத்தரையும் தூய்மை செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழணும் என்ற இந்த தாய்மானவர் சொன்னது மாதிரி எல்லோரும் இன்பத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமை என்று தாய்மானவர் சொல்லுவாங்க. அதுபோல சாமிஜி எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல இந்த பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. நானும் செய்யணும், மற்றவர்களுக்கு இதை போதிக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளம்.